அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏங்க 4 மணிக்கு மீட்டிங்கை முடிஞ்சது. அந்த நேரத்துலேருந்து நாடாவி கராசில் எத்தனை பெண்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இத்தனை பெண்களில் வந்து எல்லாமே பாதுகாப்பு வந்து கிடையாது, பாதுகாப்பே இல்லை எங்களுக்கு. எல்லாம் வந்து எல்லாம் டிச்சியில் விழுந்து, அதில் விழுந்து, இதில் விழுந்து, செருப்பு எல்லாம் விட்டு ஒடியாந்தாங்க. 10 பேர் எங்கள் வீட்டில் வந்து கேட்டை நீக்கி விடுங்க ஐயா ஐயான்னு எல்லாம் ஒடியாந்தாங்க. 7 மணிக்கு மேலே எல்லாத்துக்கும் நீக்கி விட்டு, கேட்டை நீக்கி விட்டு, எல்லாம் தண்ணி முதல் நாள் வரைங்களுக்கு போகிறே கொடுத்தா. 20 பேர் வீட்டில் பட்டு கிடந்தாங்க. இந்த கட்சிக்காரருக்கு எவனுக்காச்சும் தெரியுமா? வந்து பட்டுக்கிண்டு அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட உட்காந்துருந்தா போலீஸ்கார அம்மா இறந்துடுச்சு. குவார்டர்ஸில் இருக்கிற போலீஸ்கார அம்மா எங்கள் வீட்டுக்காரியோட உட்காந்துருந்து இறந்துடுச்சு. அதுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்து 3 மணி வரையில் பட்டுன்ட்டு ஆம்புலன்ஸ் வந்துடுது. அதில் ஒரு அம்மா வந்து குழந்தையோட அம்மான்னு கட்டுது. அந்த குழந்தைய கூட அந்த அம்மா பார்க்க முடியல. சர்க்கரை காட்டாங்கன்னு சர்க்கரை எடுத்து கொடுத்து, சுடு தண்ணி காய வச்சு கொடுத்து, எல்லாருக்கும் வீட்டுக்காரி அம்மா செஞ்சு கொடுத்து. 20 பேர் அந்த வீட்டுக்குள்ள பட்டுருந்தாங்க. எல்லா லைட்டும் போட்டுவிட்டு பகல் மாதிரி நான் வச்சுருந்தேன். இதே 4வது கிராஸில் 3வது வீடு தான். எல்லாம் கூட்டி அந்த தண்ணினாங்க. அத்தனை பேர்த்துக்கு காப்பாற்றினேன், 10 பேர்த்துக்கு காப்பாற்றினேன். ஆனால் எங்கள் போலீஸ்கார அம்மாவை காப்பாற்ற முடியல. போலீஸ்காரத்துக்கார அம்மாவை காப்பாற்ற முடியல. நாங்களும் கூட்டிச்சுக்கு எல்லாமே கொடுத்து பார்த்தா அம்மா மயக்கமாக இருக்குது. அப்புறம் மறுபடியும் மின்னல் வாட்ரு அது போய் பார்த்து பிடிச்சி விட்டோம். அதையும் சாப்பிட்டு பார்த்து அந்த அம்மா முடியல, என்னால் முடியலம்மா அத்தா நான் போகிறலாட்டான்னு. உடனே ஆம்புலன்ஸ் வந்துடு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் செல்லி ஒன்றையும் எடுக்கல. அப்புறமாட்டி ஒரு பையன் வந்தாப்புல, அப்பா போய் கூட்டிகிட்டு வாப்பா, அத்தா நான் பட்டு இருக்கப்பா அப்படின்னு. வந்து பார்த்த பிற்பாடு அம்மா நல்லா இருக்கணும்மா, நான் போயிட்டு வரணும்மான்னு. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடு படுக்க வச்சுது. பாவம் சிறு வயசு பிள்ளைங்க, எங்கள் தெய்வம் மாதிரிங்க. குவார்டர்ஸில் அந்த பொண்ணே இறந்து போச்சுங்க. நானும் 20 பேர்த்த தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றேன் 4வது கிளாஸில். நான் என்னங்க பண்ணிவிட்டுங்க, அதை தாங்க நான் செய்ய முடியும். எத்தனை மணிக்கு இதெல்லாம் நடந்துச்சு? 9:30. ஆமாங்க. அம்மா வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்தாங்க. மயக்கமாக விட்டுருந்தாங்க. அம்மா உட்காந்துருங்கிட்டு எங்கள் வீட்டில் அங்கேயும் தடுமாறிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் 4வது இருந்தால் முன்னாடி தாங்க வீடு. அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. 20 பேர் பட்டுருந்தாங்க. அம்மா ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன். சக்கரை தானே எனக்கு வேணும்னு சர்க்கரையும் கொண்டாந்து கொடுத்து, தண்ணி கொண்டாந்து விட்டு, மின்னல் வாட்டரும் கொடுத்து காப்பாற்ற முடியல. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸு செல்லுமில்லை, ஒன்றுமில்லை. எந்த செல்லுக்கு போட்டாலும் சுற்றி வர மாட்டேங்குது. அந்த பிள்ளை அங்கேருந்து ஓடியாராங்க, அந்த பையன் ஓடியாராங்க. ஒன்றுமே பண்ண முடியலைங்கம்மா. அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வானாங்க. இறந்து போச்சுமா. சத்தியமாக அந்த பொண்ணு வந்து தங்கச்சி மாதிரிம்மா. நாங்கள் நெரூர் சதாசிவம் கோயிலுக்கு போகிறோம். எதுக்காகம்மா? சனிக்கிழமை இந்த மயார் பூசை கொடுக்குறாங்க, அதுக்கு சாமி கும்பிட போகிறோம். என்ன வேணும்லான்னு எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். நேற்று விஜய் வந்துட்டு போனனால மக்கள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கும். அவர் வந்ததுனால எந்த மிஸ்டேக்கும் இல்லை. மக்கள்னால நெருக்கம். கரண்ட்டு வேறு இல்லை. அப்புறம் மக்கள் என்ன பண்ணும்? யாருனால யாரை போய் குறை சொல்ல முடியும்? அவரை வந்து தப்பு சொல்லக்கூடாது. அவர் வேறையும் சாமி கும்பிட்டு வர போகிறோம். விஜயும் நல்லா இருக்கட்டும். ஏன் அவர் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணினாரா? யார் ஆட்சியை பிடுங்கிட்டாரா? இல்லை இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ அவர் பாட்டுக்கு வந்தார், மக்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சனா இறந்துருச்சுன்னு அவர் பேரில் சொல்கிறதுக்கு முடியாது. மக்களை காவல் நிலையமும் கண்ட்ரோல் பண்ண முடியல,
கரண்ட்டும் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவரை குறை சொல்லலாம் முடியாது. எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஓகே. ஆனால் விஜய்க்கும் போய் வேண்டுதல் வரீங்களா? அவ்வளோ பிடிக்குமா விஜய் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே பிடிக்குமா? இப்போ எங்களுக்கு மட்டுமா பிடிக்கும்? எல்லாத்துக்கும். நேற்று அத்தனை புள்ள பசங்கள்லாம் வந்து காலையிலும் சாப்பாடு எல்லாம் இருந்தாங்கல்ல, அவர் வரட்டும் தானே அத்தனை பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அவர்னால உயிரிழந்துன்னு சொல்கிறது வந்து தப்பு. அவர் சொல்லியிருக்கிறாரு, யாரும் அதிகமாக வந்து வயசானவங்க குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வர மீண்டும் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறீங்க? மக்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களையும் சொல்ல முடியாது. கரண்ட் இல்லை, அதில் எல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் வேறு ஏகப்பட்டது உள்ளே வந்து போகும். நெருக்கத்தில் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவர் மேலே தப்பு சொல்லக்கூடாது. அவரும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும். அவருக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்க? அவர் நேரில் போய் சாமி கும்பிட்டு வர போகிறோம். ஆமாம், நல்லா இருக்கட்டும், அவரும் நல்லா இருக்கட்டும். பார்த்துட்டு இருப்பார், அவருக்கு எதாவது சொல்லணும். பார்க்கட்டும், பார்த்தாலும் அவர் பார்த்தாலுமே அவர் வந்து யாருக்கும் எதுவும் பண்ண சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? நேரம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்கணும் விஜய், இறந்தவங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக நேரில் சொல்லியிருக்கணும். ஆமாம், இப்போ போனது அங்கேருந்தே போனதில் பேசுகிறாங்க, அப்படி சொல்லியிருக்கணும். அவருடைய சூழ்நிலை என்னம்மா யாருக்கு தெரியும்? அவர் ரொம்ப மிரண்டு இருக்கிறார் வேறு. ஏகப்பட்ட வந்து வர்றதுக்கு இது இல்லை, வந்தால் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துன்னு என்ன பண்ணுறது? வருவார், ஆனால் கண்டிப்பாக வருவார். அதுக்கு பயந்தெல்லாம் இருக்க மாட்டபடி வருவார். வருவார். சரிம்மா, போய் சாமி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக அவர் தான் அந்த இதில் வருவார், ஜெயிச்சு வருவார். ஓகேம்மா. விஜய் வந்து மத்தியான டைமில் வர மாதிரி இருந்துச்சு. அது முன்னே ஏன்னா அவர் 3ஆவது நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன டைமில் வர முடியல எதுவுமே. அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து அதிகமாக வரதுனால அவரால் ஒன்றும் முடியல. பொறுமையாக தான் வண்டி வாகனம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காவல்துறை தான் முழு ஒத்துழைப்பு அளித்து அதுக்கு உண்டான டெவேஷன் பண்ணி இது பண்ணணும். ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர் இல்லாமல் ஒரு நடிகர், அதனால் ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்குது அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு நேற்று குறைஞ்சது ஒரு 50,000 பேத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் 50,000 மேலே தான் இருப்பாங்க. 50,000 மேலேங்கிறப்ப குறைஞ்சது ஒரு 4,000 3,000 காவல்துறை இங்கே இருந்திருக்காங்க பாதுகாப்புக்கு. ஆனால் அந்த வசதி இல்லை. அடுத்தது வந்து இங்கே தண்ணி வசதியில் குடிக்கிறதுக்கு எல்லாமே அந்த அவரை பார்க்கணும் ஆர்வத்தில் நம்ப கும்பல் ஒன்று சேர நெருங்க அந்த சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு பாதுகாப்பாக எனர்ஜியாக தண்ணி தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, அது இல்லை. அதனால ஒன் பை விழுந்துட்டாங்க. பாதுகாப்பு வசதி இருந்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். இது போன்று வருங்காலத்தில் நடக்காத அளவுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் என்னுடைய தாழ்மையான. ஆனால் இது திட்டமிட்டு இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்களா? அதை ஏற்றுக்கிறீங்களா? திட்டமிட்டுன்னு அது இருக்கலாம், இருட்டு. ஆனால் கரண்ட் ஆஃப் ஆச்சு, அது நல்லா தெரியும். நான் அந்த ஆப்போசிட் வேடிக்கை பார்த்தேன், கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதை நான் கண்ணார பார்த்தேன். கரண்ட் ஆஃப் ஆச்சு. அவர் மேலே செருப்பு, வெள்ளை கலர் செருப்பு வந்துச்சு, கண்ணார நான் பார்த்தது. அதை நான் நேரடியாக பார்த்தேன். நான் நின்றது 50 அடியில் நின்றுருந்தேன். ஓகே. நீங்கள் பார்த்த வரைக்கும் எத்தனை கதர்கள் இந்த நிறைய பேர் ரொம்ப முடியாமலாம் கத்துனாங்க? அது வந்து ஒரு காப்பாற்றுன்னு பள்ளி மாணவர்கள் பெரியவங்களை காப்பாற்றினாங்க. அங்கே இருந்த அந்த விஜயோட ரசிகரும் கூட்டி தூக்கினாங்கன்னா அவங்களால கொண்டுட்டு வெளியே போக முடியல. உதவி செஞ்சாங்க, ஆனால் வெளியே அவங்களால எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல. ஏன்னா இங்கிட்ட டிராஃபிக், அங்கிட்ட டிராஃபிக்னால அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியல, அவங்கள தூக்கிட்டு வெளியே போக முடியல. ஆனால் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து இந்த இடம் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. இன்னும் அகலமான இடம் கொடுக்கணும். 2 நாளுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து பேசுகிறப்பவே இடவசதி சிரமமாக இருந்தது. அப்பயே நான் டிவி லைவில் பார்த்தேன். நான் ரசிகர் விஜயோட என்ன பேசுகிறாருன்னு கருவில் பேசுகிறது தான் நேரடி வந்து பார்க்க வந்தேன். ஆனால் அவர் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வந்தப்போ அதை விட அங்கே அதிகமான கும்பல். அதனால் அந்த இடம் போதுமான வசதி இல்லை. இது நேற்று ஒரு கருப்பு தினமாக தான் நீங்கள் கரூரில் கருப்பு தினம் இது வந்து ஏற்க முடியாத தினம். கரூர் ஒரு மிகப்பெரிய மாவட்டம், மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கி ஒரு நடந்தது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம், வேதனைக்குரிய செய்தி, ஏற்றுக்கொள்ளவே முடியல. நீங்களெல்லாம் ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து எல்லாரும் வந்து அந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் விஜய் அவர்கள் வந்து பார்க்கலன்ற ஒரு விஜய் அவர் வந்து நான் இப்போ டிவியில் பார்த்த லெவலில் பார்க்குறேன். அவர் வர ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு வரணுன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அவரோட இதுக்கு வந்து அந்தஸ்து பதிவு கொடுத்தா தான் அவரால் வர முடியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் உடனே கிளம்பி வர முடியாது. அவருக்கு உண்டான பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்தா தான் அவர் வர முடியும். அதுக்கு காவல்துறை மூலம் அது அனுமதி கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து நம்ம அவரை குறையும் சொல்ல முடிய வாய்ப்பு கிடையாது. ஓகே. அவரை கைது அப்படின்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்களே. கைதுன்னு இப்போ டிவியில் ஓடிட்டு இருக்குது. அது என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரியல. கைதுன்னு டிவியில் ஓடிட்டு இருக்குது. கரூர் மாவட்ட செயலர் மேலேயும் வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. அது என்ன நடவடிக்கை காவல்துறை எடுக்குன்னு நமக்கு தெரியல. அதை பற்றி